சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் புறநகர் ரயில் சேவையை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில ஒரு 8:30 மணிக்கு கும்மிடிப்பூண்டியில ட்ரெயின் விட்டுட்டோம்னா அதோட 9:55க்கு தான் மெட்ராஸ் ட்ரெயின். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் புறநகர் ரயில்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணித்து வருகின்றனர். இந்த ரயில்கள் மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் முக்கிய போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்கின்றன. ஆனால் கடந்த மாதம் முதல் இந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டதால் அனைத்து தரப்பினரும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்கு இயக்கக்கூடிய காலையில 2:45, அதே மாதிரி சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கக்கூடிய 10:45. பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 8:30 மணிக்கு கும்மிடிப்பூண்டியில ட்ரெயின் விட்டுட்டோம்னா அதோட 9:55க்கு தான் மெட்ராஸ் ட்ரெயின். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்கு போறதுக்கு ட்ரெயினே கிடையாது. இப்படி தினந்தோறும் இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டு வர்றாங்க. சரக்கு ரயில்கள், விரைவு ரயில்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் நிமித்தமாக போகிற எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறோம். குறிப்பாக காலையில் வேலைக்கு போகிறது தான் பாதிக்கப்படுறோம்னா, பணி முடிச்சுட்டு இரவு வீடு திரும்புறதுக்கும் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுறதுனால இந்த கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் அதிக அளவிலான ரயில்களை இயக்கி இந்த மக்கள் இந்த கூட்ட நெரிசலையும், இந்த ட்ரெயின் இல்லாத ரொம்ப நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அவல நிலையை போகணும்னுட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே 4 வழித்தடமாக மாற்றிடவும், கூடுதல் ரயில்கள் இயக்கவும் தெற்கு ரயில்வேயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். ஆல்ரெடி நம்ம ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அவங்க இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. அதை கூடிய சீக்கிரமே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க அறிவிப்பாங்க. இந்த லூப் லைன் இல்லாததுனால நமக்கு எக்ஸ்பிரஸ்வே வரதுனால இஎம்யூவை ஸ்டாப் பண்ணி போகிறது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கு தான் சேர்ந்து இந்த லூப் லைன் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். சென்னை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கூடுதல் மின்சார ரயில்களை இயக்கி தெற்கு ரயில்வே தீர்வு காணுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.